ஏப்ரல்லாம் போட்டு எங்கே ரெடி ஆகிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? வீட்லேயே ஹெல்தி சீஸ் சமோசா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 1 கப்பு மைதா, 1 கப்பு கோதுமை, அதில் கொஞ்சம் உப்பு, ஒரு 2 சிட்டிகை ஓமம் போட்டுட்டு வீட்லேயே ரெடி பண்ணி வச்சுருந்த கஸ்தூரி மெத்தி அதில் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நல்ல வாசனை கொடுக்குற நெய் அதில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா பூரி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சிடலாம். மசாலா ரெடி ஆகிற வரைக்கும் நல்ல மாவு ஊறட்டும். ஸோ மசாலாவுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தா, ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டு சோம்பு போட்டிருக்கேன். சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். அதை நல்லா வதக்கி விட்டுட்டு வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். வேக வச்ச உருளைக்கிழங்க போட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுருங்க. அதில் மேலே கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் போட்டு ஃபைனலாக இந்த மாதிரி அவுட்புட் வந்துடும் நம்மளுக்கு. ஊற வச்சுருந்தா மாவை எடுத்து நல்லா மெலிசாக திரட்டிக்கலாம். திரட்டிட்டு அதை 2 பீஸாக கட் பண்ணியிருக்கேன். இந்த மாவு ஸ்டிஃபாக இருக்காது, ஷேப் பிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சில பேர் என்ன பண்ணுவாங்க, தவாவில் போட்டு ஒரு 2 வாட்டி டோஸ்ட் பண்ணி எடுப்பாங்க. சப்போஸ் உங்கள் மாவு ரொம்ப தண்ணியாக இருக்குது, உங்களுக்கு ஷேப் பண்ண வரல அப்படின்னா தவாவில் எண்ணெய் போடாமல் டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் ஷேப் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்துடும். இன்றைக்கி 2 டைப்பில் பண்ணியிருக்கேன். ஒன்று குட்டியாக பாக்கெட் சமோசா, பிளெயின் சமோசா, அது இன்னொன்று சீஸ் சமோசா. அது கொஞ்சம் பெருசாக இருக்கும். உள்ளே சீஸ் ஸ்டஃப் பண்ணி மசாலா கூட வச்சு ஃப்ரை பண்ணியிருந்தேன். ஸோ அப்புறம் என்ன மக்களே, எம்மி சீஸி ஹெல்தி சமோசா வீட்லேயே ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். எங்கள் வீட்டு குட்டியோட ரியாக்ஷன் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. Super cheese.